3.25 சென்ட்ல வீட்டை ரெடி பண்ணியிருந்தாலும் பில்டிங்கை வெறும் 1150 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 2 பிஹெச்கே வீடா எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இவங்க லைவாகவே கட்டி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. லோ பட்ஜெட் வீடு இருக்கனால இன்டீரியர் ஒர்க்லாம் பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் இவங்க லோ பட்ஜெட்லையும் இன்டீரியர் ஒர்க் பண்ணலாங்க. அதுவும் இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ரெடி பண்ண முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியப்படுறவருக்கு. அப்படிப்பட்ட இந்த அழகான 2 பிஹெச்கே வீட்டை இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடுக்காக யூஸ் பண்ணிக்க லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 20 அடி ரோடு பேசவோ 70 அடி நீளமாவோ கரெக்டாக 3.21 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு எந்த டைரக்ஷன் அமைஞ்சுக்கன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் சின்ன சின்ன இடத்துக்கு மட்டும் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு ஸ்டைப் டிசைன், நிறைய பார்டர்ஸ் ஒர்க், ஸ்பாட்லைட்டோட எலிவேஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காகவே 2 மெட்டல் கேட் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் கேட்டுக்கு வந்து அழகான நீட்டான பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேம்ப் நல்லா லென்த்தியாக நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 18க்கு 18. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டேஜ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜெகமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட பில்லர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து வீட்டோட சிட் அவுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஃபினிஷில் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. போர்ட்டிகோலேருந்து வீட்டோட மெயின் டோருக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட சின்ன சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு இருக்க பில்லர்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி தாங்க ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வால் எல்லாமே டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. 3 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதாவது லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம், இந்த 3 இது தாண்டி வந்தால் தான் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட ரொம்ப கலர்ஃபுல்லான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி விட்டு டேஸ்ட் லே பண்ணியிருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஆப்போசிட் உள்ள பார்த்தீங்கன்னா பெருசாக 2 யூபிஎஸ் ஒன்று வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஜிப்சன் போர்ட் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து அதிலே வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி செமையாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் ஸ்டிப்லைட்டில் பயன்படுத்தி ஃபால் சீலிங்காக செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங்கரோட ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்க வாலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அதுவும் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி யூனிட் வந்து பிரிக்ஸில் நம்மளுக்கு வந்து சிவில் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக நம்மளுக்கு வந்து செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி முறையில் கிச்சன் தாங்க. கிச்சன் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 10. கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஷேப் பண்ணி கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப் கீழே உங்களுக்கு வந்து நிறைய பேஸ் யூனிட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாக்கு வெளியே வந்து வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற குபேர மூலையில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடின்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. 2 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஒன்றை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே வாலில் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டலில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சைடு வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பெட்ரூம் நமக்கு வந்து லேஃப்டில் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி 1 சைடு வாலில் எல் டைப்பில் பிளான் பண்ணி அதுக்கு கீழே வாட்டர் ப்ரூஃப் மிரரோட வச்சு செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச கலரில் ப்ரௌன் சாண்டல் கலர் ஃபினிஷிங்கில் சூப்பராக வாட்டர் ப்ரூஃப் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் மாட்டிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர் பைப், டவல் ராட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோன் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமை 10க்கு 8ன்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல நிறைய வெளிச்சம் காத்தோட்டம் கிடைக்கணுங்க. 2 சைடு வால்ல பார்த்தீங்கன்னா பெருசாக 2 யூபிஎஸ் ஃபிட் பண்ணி லேஃப்ட்ல ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்ல பார்த்தீங்கன்னா லைட் சாண்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைடு வால் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வாலில் 2 கடப்பாக்கள் உள்ளே வச்சு அதில் உங்களுக்கு வந்து சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பௌண்ட் போகிறக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு லேப்ட் கவரேஜுக்காக இங்கே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதில் வேறு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட், வாஷ் பேஷன், சர்வ் பைப், டவல் ராட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. வாலுக்குலாமே க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 90% வரைக்கும் நம்ம லோன் சேங்ஷன் வாங்கிக்கலாம். ஃபைல்ஸ் எந்த பேங்க்கில் சூட் ஆகுதோ அந்த பேங்க்கில் நம்ம வந்து சேங்ஷன் வாங்கிக்கலாங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே வந்து இந்த வீடோட ஓப்பன் டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் போனால் உங்களுக்கு வந்து நீட்டான டைல்ஸில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த வீடோட மேலே டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் அண்ட் சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க. துணி காய போடுறதுக்காக ஆங்கிள், துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் இன்னர் ரோட்டில் வீரப்பாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்தி மேட்டில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 47 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.